ஒரு 1000 ரூபாய் வச்சு உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஸ்கேமா? இந்தியால ரிச்சஸ்ட் பீப்புள் சேலரியில இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல தான் கிரியேட் பண்றாங்க அவங்களோட மில்லினியர் ஜர்னியை. நம்ம என்ன பண்றோம்? ஒர்க், சேலரி, ஸ்பெண்ட், ரிப்பீட். எதனா புதுசா பண்ணணும் இல்ல, அதுக்கு எங்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கலாம். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படுவ. பிகாஸ் நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல பேசிக்ல இருந்து கிளியரா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீ பணம் கொடுக்க தேவையில்ல, உன்னோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணா போதும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உன்னோட ஃப்ரெண்ட் டீ கடை ஓபன் பண்றான். நீ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற. டெய்லி 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தா உனக்கு ஷேர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ல. இதைதான் நம்ம ஷேர்னு சொல்றோம். பிக் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸ் இவங்களோட முழு கம்பெனியை நம்மளால வாங்க முடியாது. ஆனா அதுல ஒரு ஸ்மால் பீஸ் நம்மளால வாங்க முடியும். இதை நீங்க ப்ராஃபிட் ஷேர், ஓனர்ஷிப்னு கூட எடுத்துக்கலாம். இந்தியால 2 பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இத என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இத பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளே கிரவுண்ட்னு வச்சுக்கணும். கிரவுண்ட்னு இருந்தா டாப் பிளேயர் லிஸ்ட் இருக்கும்ல, அதுதான் நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி. இதெல்லாம் என்னன்னா ஒரு 50 கம்பெனி சேர்ந்தது நெஃப்டினும், ஒரு 100 கம்பெனி சேர்ந்தது சென்செக்ஸ்னும், பேங்க் செக்டார் எல்லாம் பேங்க் நிஃப்டினும் பிரிச்சிருக்காங்க. டைரக்டா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி மேல பை ஷேர் பண்றதுக்கு பதிலா நம்ம ஒரு இண்டெக்ஸா டாப் 15 கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ் மேல நம்ம பை செல் பண்ணிக்கலாம். பட் இந்த இண்டெக்ஸ் டாபிக்ஸ் பத்தி எபிசோட் 3ல கிளியரா புரிய வச்சிருக்கோம். மணி எப்படி க்ரோ ஆகும், அதாவது பணம் எப்படி வளரும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குற. அந்த ஷேர் 1500 ரூபாய் போனா நீ ஒர்க் பண்ணல, ஆனா அங்க மணி வளர்ந்துருக்கு. நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட உன்னால பணத்தை சம்பாதிக்க முடியும். இதுதான் ரிச் பீப்புள் சீக்ரெட். ட்ரேட் பண்ண எந்த ஆப் பெஸ்ட்? தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸ்டார்ட் பண்ணா எந்த ஆப்பா இருந்தாலும் ஈஸியா மாறிடும். நான் எந்த புரோக்கர் ஆப்புக்கும் ப்ரமோஷன் பண்ண விரும்பல. Many people consider Zerodha is the best platform, but now 2026 grow and done, giving more tools for beginners. Next என்ன? ஆப் ஓபன் பண்ணு, மணி ஆட் பண்ணு, ஷேர் பை பண்ணு, அவ்வளவுதான். ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மாதிரி தான், பட் ஷேர் மட்டும் டிமெட் அக்கௌண்ட்ல டெலிவரி ஆகும். ஷேர் மார்க்கெட்ல மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. ஒன்னு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல இங்க கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணுவாங்க, அண்ட் அனதர் செகண்டரி மார்க்கெட். இங்க தான் நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுவோம். சிம்பிளா நீ டெய்லி ட்ரேட் பண்றது செகண்டரி மார்க்கெட் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட், மார்க்கெட் எதனால மூவ் ஆகுது? மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ல இப்பவே சொன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 3 விஷயத்துல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், செகண்ட் ஃபியர், தேர்ட் கிரீட். இந்த 3 விஷயம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. நியூஸ்னால மார்க்கெட்டை எப்படி மூவ் பண்ண வைக்க முடியும்னா, பேட் நியூஸா மார்க்கெட் கிராஷ் ஆகும். பையர்ஸ் வாங்கின ஷேரை விற்க ஆரம்பிப்பாங்க, மார்க்கெட் கீழே வரும். குட் நியூஸ்னா ரேலி நடக்கும், மேல மேல பையர்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, மார்க்கெட் மேல மேல போய்கிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் இல்ல, ஆனா இங்க நாலேஜ் இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸ். 1000 ரூபாய் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் நாலேஜ் இருந்தா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லிமிடெட் டைம் ஃப்ரீ கோர்ஸை முழுசா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம முழுசா கத்துக்கணும்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.